இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவர் சொன்னா இறையச்சத்துல இவ்வளவு பேச்சு பேசுறாரு, அழகா பேசுறாரு, இவரெல்லாம் பொய் சொல்லுவாரா, அப்ப இவரை நம்பி கொடுப்போம் அப்படின்ட்டு போய் இன்னைக்கு இந்த அப்துல் பாசித் புகாரி அப்படின்னு சொல்ற பேச்சுக்கள் வந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த பேச்சுல மயங்கி இன்னைக்கு அவருடைய நிகழ்வை பார்த்தா தொடர்ச்சியா ஒருத்தர் வந்து ஏமாற்ற நிகழ்வை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பல கோடி ரூபாய் அவர் ஏமாற்ற மாட்டார்னு போய் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, பணத்தை கொடுத்து ஏமாந்த நிகழ்வு இன்னைக்கு இருக்கு. நீங்க எங்க வேணாலும் போய் வாங்க, எந்த ஸ்டேஷன்ல பார்க்கணும், ஒரே கேள்வி. நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். உனக்கு எங்க அறிவு போச்சுமா? அவர் இடையில ஒரு வெளிநாட்டுக்கு போன இடத்துலையும் மக்கள் சொல்றாங்க நானும் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி. முக்தி உமர் ஷரீஃபுடைய நண்பரிடத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இஸ்லாமிய மக்கள் பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய, ஏமாறக்கூடிய நிகழ்வு அவ்வப்போது ஒவ்வொன்றாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் இஸ்லாமியர்கள் ரொம்ப வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வு இருக்காங்க, ஒரு நடுத்தர மக்களாக இருக்கிறாங்க. நீண்ட காலம் வெளிநாடுகளில் இருந்துட்டு அதன் பிறகு தன்னுடைய குடும்பத்தோடு இங்கே தமிழகத்தில் தாயகத்தில் வந்து இருக்கணும், அப்போ இங்கே ஒரு தொழில்துறையை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய சூழல் கள நிலவரங்கள் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீண்ட நெடிய காலம் வெளிநாட்டில் இருந்திருப்பாங்க. அப்போ அதை வந்து அங்கே சம்பாரிச்ச குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொருளாதாரத்தை வச்சுட்டு இங்கே வந்து ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நிகழ்வு ஏற்படுது. அதில் முதலீடு செஞ்சு ஒரு லாபத்தை அடைஞ்சு ஒரு குடும்பத்தோடு இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா முதலீடு செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. இங்கேயே வந்து ஒரு நடுத்தர மக்களாக இருந்து செலவினங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது, அதில் வருவாயை கூட்டணுன்ற அடிப்படையிலையும் பொருளாதாரத்தை ஏதாவது ஒரு முதலீடு செய்யணும் என்ற நோக்கத்தோடு முதலீடு செய்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட மக்கள் அவ்வப்போது ஏமாற்றப்படுறாங்க. ஏமாற்றப்பட்டு நடுத்தெருவில் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நிகழ்வு நடக்குது. ஜமாத்தை வந்து அணுகுறாங்க. பாதிக்கப்பட்ட பிறகு நம்ம வந்து என்ன செய்ய முடியல அப்படின்னு சொன்னால், பணத்தை எல்லாத்தையுமே அபகரிச்சுட்டு போயிடுறாங்க. அதன் பிறகு வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்றேன்றாங்க. அப்போ சட்ட ரீதியாக உள்ளே போன பிறகு நம்ம அதில் வந்து பெரிய அளவுக்கு ஜமாத்தில் அங்கே வரணும். அது சட்ட ரீதியாக தான் அதை மீட்டெடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்குது. அதுக்கு தான் நம்ம வழிகாட்டவும் செய்கிறோம். பொதுமக்கள்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஜமாத்துக்கு வரக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், இது குறித்து இந்த பொருளாதாரத்தில் அதிகமாக ஏமாற்றப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா. அப்ப மக்களுக்கு நீங்க இதை வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா மக்கள் இதுல தொடர்ச்சியா வந்து ஏமாற்றப்படுறாங்க. ஏமாந்த பிறகு நம்ம வழிகாட்டுறதை விட, ஏமான்ற பிறகு நம்ம அவங்களுக்கு வந்து சட்ட ரீதியா போராடுறத விட, அதுக்கு முன்பாகவே நீங்க அதுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதல், ஒரு விழிப்புணர்வு படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வருது. அப்போ அந்த அடிப்படையில் ஏன் இன்னைக்கு மக்கள் வந்து தொடர்ச்சியாக ஏமாற்றப்படுறாங்க, காரணம் என்ன? அதாவது பொருளாதாரத்தை தேடி தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா மக்களுக்கும் பொருளாதாரம் தேவைங்கிறது அவசியமான ஒன்றா இருக்குது. எல்லா குடும்பத்திற்கும் அவசியமாக இருக்குது. அதனால தான் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறதும் பொருளாதார அடிப்படை தானே. என்ன மெயின் காரணம் அப்படின்னு சொன்னால், ஒருத்தவங்க வந்து இப்போ பொருளாதாரத்தை திரட்டி ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். இந்த 10 லட்சத்தை வந்து ஒரு முதலீடில் ஒரு வியாபாரத்தில் நேரடியாக போட்டு அவங்களால பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க அடைகிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு துறையில் போட்டு யாராவது லாபம் தந்தால் பரவாயில்லை அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க ஆளாகும் போது, அப்போ அது சார்ந்து யாரெல்லாம் அந்த விளம்பரம் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட போய் விழுந்துருந்தாங்க. அதில் விழக்கூடிய விஷயங்களில் தான் நிறைய இன்னைக்கு நீங்கள் சொல்கிற அது வந்து பல கோடிகளெல்லாம் ஏமாற்றிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரூபி ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஜுவல்லர்ஸ் வட்டி இல்லாமல் கடன் தரேன், அவங்க நகையை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நகையை வாங்கி எக்கச்சக்கமான நகை வாங்கினாங்க. கிலோ கணக்கிலலாம் கொண்டு போய் கொடுத்தாங்க. நிறைய அன்னைக்கு நகையினுடைய ரேட்டு கம்மியாக இருந்தக்கூடிய காலகட்டத்திலேயே அரை கிலோ கொடுத்தவங்களாம் இருக்காங்க, 1 கிலோ கொடுத்தவங்களாம் இருக்காங்க. 1 கிலோன்னா பார்த்துக்காங்களேன் அதனுடைய மதிப்பு என்ன. அவங்க கோடீஸ்வரம், பெரிய கோடி இல்லை, அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அப்படி அள்ளி கொடுத்து இதில் வந்து அதிகமான மக்கள் என்னென்னா வட்டியில் விழக்கூடாது, நம்ம நகையை கொடுத்து கடைசி காலத்தில் வந்து நமக்கு அது நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி கொடுத்த அந்த ரூபி ஜுவல்லர்ஸு டோட்டலாக அடி வாங்கிடுச்சு. மார்க்கத்தை முதலீடாக ஆக்குறாங்க. மார்க்கத்தை முதலீடாக இஸ்லாமியர்கள் தான் அதில் நிறைய பேர் போட்டாங்க. நடத்துனரும் இஸ்லாமியர் தான் இருந்தார். ஆனால் எல்லா மக்களும் கோடிக்கணக்கான ரூபாய், 1 ரூபா 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா இல்லை, பல கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு காரியத்தை செஞ்சாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நடுத்தர பீப்புள் தான். அவங்களுடைய வாழ்நாளுடைய வருமானத்தை அப்படியே கொண்டு போய் கொடுத்தாங்க. பெரிய விஷயம்.
நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா நகையை கொண்டு போய் அள்ளி போய் கொடுத்தாங்க. இன்னும் மீட்டெடுக்கலை. அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. அதனுடைய வரலாறுலாம் உங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் நிறைய இருக்குன்னு அது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்களேன். அதேமாரி ராகத்து பஸ்ஸு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அவங்க இந்த தொண்டி ராமநாதபுரத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து என்ன செஞ்சாருன்னா நடத்தினார். அவர் நாங்கள் ஒரு பஸ்ஸு நடத்துகிறோம், எல்லோரும் உங்கள் பணத்தெல்லாம் கொண்டு வாங்க, உங்கள் பணத்தில் நாங்கள் பஸ் வாங்கி கொடுக்குறோம், அதில் வர லாபத்தில் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி ஒரு 100 பஸ்ஸு அளவுக்கு இப்போ பஸ்ஸுகளை வாங்கி, அதாவது எல்லாருடைய பணத்தையும் வாங்கி போட்டாங்க. அது கொஞ்சம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதுலேருந்து லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் பணத்தை ஒருத்தருக்கு இடம் போட்டுருவாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் போட்டாலே என்ன ஆயிரும், ஒரு ஆள் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தாருன்னா குடும்பத்தில் உள்ளவங்களாம் என்ன செஞ்சுவாங்க, நானும் 1 லட்ச ரூபா தரேன், நானும் 1 லட்ச ரூபா தரேன்னு சொல்லி அதை வந்து செஞ்சாங்கன்னு ஒன்று கொடுத்தாங்க. அதில் எக்கச்சக்கமான கோடிகள், பல ஆயிரக்கணக்கான கோடிகள்லாம் பார்த்துக்காங்களேன். நமக்கு தெரிஞ்சு ஒரு கிளை சந்திப்புக்கு போயிருக்கிறோம். அதில் இந்த ராகத்து பஸ்ஸு திவாலான நேரத்தில் இந்த சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரிலாம் பாருங்கள், மக்கள் பாருங்கள், ஒன்றுமே விவரம் தெரியாமல் பணத்தை கொண்டு பல லட்ச ரூபா சம்பாதிச்சு கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி வாழ்நாளையே நம்மள ஒரு 1 லட்ச ரூபாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, 50,000 ரூபாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண பல லட்ச ரூபாய் கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பதில சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுலேருந்து ஒருத்தர் எந்திக்கிறாரு, பாய் அப்படி நானும் போட்டு என்னங்க அப்படின்னா, நான் 50 லட்ச ரூபா போட்டேன் பாய் அப்படிங்கிறது. 50 லட்சம் எப்படிங்க 50 லட்சம்னா என் வாழ்நாள் முழுவதும் வெளிநாட்டில் இருந்து சம்பாதிச்சது. 50 லட்சத்தை போட்டால் ஏதாச்சும் மாதம் வருமானம் கிடைக்கும், அதுக்காண்டி போட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எத்தனை கோடின்னு பார்த்துக்காங்க. அத்தனை கோடி ரூபாய் ஒரு நபரை நம்பி கொண்டு போட்டாங்க. அது திவாலாச்சு, அவரும் இறந்து போயிட்டாரு, அவங்க குடும்பத்தார் கை விரிச்சிட்டாங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்குது, யாருக்கும் எந்த பொருளாதாரம். அதாவது என்னன்னா இதில் இப்போ ஒரு பஸ்ஸு 1 கோடி வருது, 1 கோடினா ஒரு பங்கு சேர்க்குறாங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா அப்படின்னு சொன்னால் ஒரு 100 நபர்கள் சேர்க்கணும். ஒரு 10 பஸ் அவங்க வைக்கிறாங்கன்னா ஒரு 1000 பேர் சேர்க்கணும். இதுதான் கணக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கணக்கின் அடிப்படையில் வந்து செஞ்ச மாதிரி தெரியல. அப்படி செய்ய மாட்டாங்க. வரவங்கள்ட்டெல்லாம் வாங்கி 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 போட்டுக்கிறது. அதுதான் இதில் உள்ள பெரிய மைனஸ் என்னென்னா, அதாவது நிறைய பேர் வந்து ஏம்பணத்தையும் தரேன்னு சொல்லுவாங்களா. இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து கண்ட்ரோலில் இருப்பாங்க. ஆரம்பிக்கும் போது நல்ல நோக்கத்தில் கூட ஆரம்பிச்சிருக்கலாம், அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. எல்லா கம்பெனிகளும் சில பேர் ஆரம்பிக்கும் போதே தப்பாக நினச்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. சில கம்பெனிகள் வந்து ஆரம்பிக்கும் போது நல்ல நோக்கத்தில் ஆரம்பிப்பாங்க, ஆனால் ஒரு லிமிட்டில் போகும்போது கண்ட்ரோலில் மீறி போயிடும். எல்லாரும் கொண்டு மொத்தமாக பணத்தை போட்டால் என்ன ஆகுன்னு சொன்னால் பணம் வந்து அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா போட்ட பணத்திலேருந்து கொடுப்பாங்க காசு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எல்லாரும் போட்ட பணம் இருக்குல்ல, அந்த போட்ட பணத்திலேருந்து காசு கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும், இருக்கிற அசலில் குறைஞ்சிக்கிட்டே போகும். 1. 2வது, நம்மகிட்ட பணம் இருக்கும்போது என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால் இந்த பணத்தை ஏதாச்சும் ஒரு இதில் முதலீடு போடுவோம் அப்படின்னு மொத்தமாக ஒரு 100 கோடி ரூபாய் கொண்டு எங்கேயோ அப்படியே அவங்க போட்டாங்க. யாரு ராகத்து பஸ் நினைச்சாங்கன்னா பெரிய நிலத்தில் கொண்டு போய் முதலீடு போட்டாங்க. இடமா இருக்குது. அப்பவும் அந்த பிரச்சனைகள் என்ன சொன்னாங்கன்னா இடமா இருக்குது, ஆனால் அது காசா இல்லை. இப்போ இடம் யார் பேரில் இருக்குது, அவங்க குடும்பத்தார் பேரில் இருக்குது. அவங்க அதை விற்பனை பண்ணி அதை கொடுக்க மாதிரியான நிலையில கிடையாது. கொடுத்தாலும் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. இப்படி ஒரு சிக்கலில் போய் மாட்டிட்டு அவர் இறந்து போயிட்டாருன்னு வைங்களேன். பல கோடி ரூபாய் ராகத்து பஸ்ஸில் இழந்தவங்க உண்டு. இன்னொன்று என்னன்னா, நியோ மேக்ஸ்ன்னு சொல்லி மதுரை, சிவகங்கை இந்த ஏரியாவுக்குள்ள ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சது. அது முழுக்க முஸ்லீம்களை டார்கெட் பண்ணி தான் என்ன செஞ்சாங்கன்னா நியோ மேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வசூல் பண்ணாங்க. என்ன வசூல்னு சொன்னால் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் வந்து 6,000 ரூபா தந்துடுவோம், 8,000 ரூபா தந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு லாபம், ஒரு பெரிய அமௌண்ட் தந்துடுவோம்னு சொல்லி சொன்ன உடனே புரோக்கர் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம். அதான் அது எப்படி பாருங்களேன், எப்படிங்க கொடுப்பேன்னு கேட்டால் நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா உங்கள் பணத்தை வாங்கி நாங்கள் வந்து காலேஜ் கட்டுவோம், காலேஜில் வந்து வர்ற லாபத்தை உங்களுக்கு தருவோம், உங்கள் பணத்தை வாங்கி நாங்கள் நிலத்தை வாங்கி போடுவோம், அந்த நிலத்தில் விற்று அதில் உள்ள லாபத்தை தருவோம், உங்கள் பணத்தை வாங்கி நாங்கள் சூப்பர் மார்க்கெட் நடத்துவோம், சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள லாபத்தை எடுத்து உங்களுக்கு லாபம் தருவோம், உங்கள் பணத்தை வாங்கி நாங்கள் வந்து மருத்துவக் கல்லூரி தொடங்கியிருக்கிறோம், அந்த மருத்துவர் கல்லூரிகள் மூலியமா உங்களுக்கு லாபத்தை தருவோம்னு சொல்லி ஒரு பெரிய பிரம்மாண்டமான விளம்பரம். உண்மையில நியோ மேக்ஸ் நீங்கள் போய் நெட்டில் போய் தேடினீங்கன்னா தெரியும். அப்போ நம்மளே அந்த நேரத்தில் நம்ம ஜமாத்தில் இருந்த உணர்வு பத்திரிகையில் அதை சம்மந்தமாக எழுதணும். ஏன்னா அந்த மக்கள் அந்த ஏரியாவில் உள்ள முஸ்லீம்கள் தான் நிறைய பணம் போட்டாங்க. இதில் டார்கெட் என்னன்னா, எந்த அளவுக்கு தகவல் வந்துச்சுன்னா பெண்கள் அதிகமாக வந்து பெண்கள் தான் வெளிநாட்டில இருந்து கணவர் வந்து தொகைகள் எல்லாம் கடையநல்லூர், தென்காசி இந்த மாவட்டங்கள், திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக பெண்கள் இதில் வந்து ஏமாந்தது 90% யாருன்னா பெண்கள் தான். என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சேமித்து வச்ச பணத்தை எல்லாம் கொண்டு போய் போட்டு நீ நான் போட்டி பேர்னு கொண்டு போய் போட்டாங்க.
லாஸ்ட்டில் பார்த்தா அந்த நியோமேக்ஸ் எல்லாம் திவால் ஆகிடுச்சு. திவாலா அந்த அப்போ அதில் உள்ள ஏஜென்ட்டு, அந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்ணுறான்னா, அவர் ஒரு முஸ்லீம் தான். அவர் நம்ம உணர்வுலையோ எழுதப்பட்ட அந்த கட்டுரையை பார்த்துட்டு நமக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி எழுதலாம் வைக்கலாம், நாங்கள் நியோமேக்ஸ் எவ்வளோ கோடிக்கணக்கில் பணம் போட்டிருக்காங்க, எவ்வளோ நிறுவனம் இருக்குது தெரியுமா, அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு சொல்லி நம்மளை மிரட்டுற தோணிலாம் பேசினார் அந்த பாய். நடத்தினது பாய் கிடையாது, ஆனால் அதனுடைய ஏஜென்ட்டுகள் எல்லாம் நிறைய பேர் வந்து முஸ்லீம்கள் தான். அது வீடியோக்கள்லாம் கூட வந்திருக்குது. லாஸ்ட்டில் பார்த்தா ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டு அவன் போயிட்டான். ஆள் காலி, ஆள் போயிட்டான், கேஸ் ஆகுது, யாராலையும் அந்த பணத்தை மீட்டெடுக்க முடியல. அதுக்கப்புறம் டிவியில் நியூஸ் வருது, திரும்ப அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் எனக்கு தெரியாமல் எனக்கு நான் நிறைய பேர் சேர்த்து விட்டேன், குடும்பத்தில் உள்ள நிறைய பேர் சேர்த்து விட்டேன், எனக்கும் சேர்த்து போடுறது பொருளாதாரம் போயிட்டுங்கிறாரு. இப்போ போன பிறகு என்ன, இப்போ அந்த நியோமேக்ஸில் வந்து எப்படி மக்கள்கிட்ட வந்து கொடுக்குறேன்ற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், திரும்பி கொடுக்குறேன் ஒரு சகோதர தகவல் சொன்னார். ஆல்ரெடி ஒரு ப்ரொமோட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லேண்டு வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. அவங்க வந்து விற்கிறதுக்கு வந்து ஒரு கிரவுண்டு வந்து 1 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஆல்ரெடி ஒரு 1 லட்ச ரூபா கட்டியிருந்தார் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு கிரவுண்ட் இடத்த இவங்க 6 லட்ச ரூபான்னு சொல்கிறது. 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி 6 லட்ச ரூபாய்க்கு இவங்க விற்கிறாங்களாம். மீதி 5 லட்ச ரூபா கூட 1 லட்ச ரூபாய் நான் கழிச்சுக்கிட்டு அங்கே போன சகோதரர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ப்ரொமோட்டர் ஆல்ரெடி போட்டிருந்தாங்கல்ல, போட்டிருந்த ஒரு அந்த பேனரில் இருக்கிற நம்பரை எடுத்துகிட்டு வந்து திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க, இந்த இடத்துடைய விலை எவ்வளோங்க, நான் பார்த்தேன் விளம்பரத்தில் பார்த்தேன்னா 1 லட்ச ரூபா இப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். அப்போ இவன் சொன்னது கூட்டு போய் இடத்த காட்டிட்டு அவன் சொன்னது 6 லட்ச ரூபா. திருப்பியும் ஏமாத்துறதுக்கு தான், அதாவது பணத்தை திருப்பி கொடுக்குறன்ற பேரில் ஏமாத்துறதுக்கு வேலை நடக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதில் வந்து என்ன செய்யணும், எப்படி பார்த்தாலும் 1500 கோடிக்கு மேலே இருக்கும். அவ்வளோ சாதாரண பணம் கிடையாது, அவ்வளோ முஸ்லீம் சமுதாயத்தினுடைய பணம். இல்லை நகை தற்கொலாம் பண்ணி இறந்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு பெரிய செய்தியாக வந்துச்சு. தற்கொலாம் பண்ணி இறந்தாங்க, அவனால் கொடுக்க முடியலன்னு அவன் ஓடிட்டான். இப்போ போலீஸில் போய் பார்க்குறாங்க, கேஸில் போய் கேட்குறாங்க, யாரும் ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த நேரத்தில் நம்ம கேட்டது என்னென்னா, சரி நீங்கள் வந்து 5 லட்ச ரூபா கொடுக்குறீங்களா, உங்களுக்கு என்ன வந்து அவங்க அத்தாரிட்டி தருவாங்கன்னு சொன்னால் ஒரு பேப்பர் தருவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பேப்பரை வச்சு ஒரு மாற்று மத சகோதரர் தான் அவர் வந்து அந்த இதே மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கேட்டதுக்கு ஒரு ஆடியோவில் அவர் அழகு சொல்கிறாரு, அந்த பேப்பர் வந்து டாய்லெட் பேப்பருக்கு சமமானது. அந்த பேப்பர் வந்து எந்த ஒரு பிரோஜனமும் இருக்காது, கோர்ட்லேயும் நிற்காது, போலீஸ்லேயும் நிற்காது, எதுக்குமே பிரோஜனம் இல்லாத ஒரு பேப்பரை தருவான். நீ 5 லட்ச ரூபா கொடுத்தனா அதில் என்ன பிரோஜனம் இருக்குது? 5 லட்ச ரூபா நம்ம கொடுக்குறோம், 5 லட்ச ரூபாய்க்கு மதிப்பு என்ன இருக்குது? அந்த மதிப்புக்கு உண்டான வேல்யூஷன் உள்ள தரணும்ல. ரெண்டாவது வந்து ஒரு இடத்த காட்டுவாங்க, அது வந்து இடம்னா பொட்டல் காட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒன்றுமே மதிப்பு இருக்காது. அதாவது அது வந்து அதனுடைய ஒரு ஏக்கரே வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம். அந்த மாதிரியான இடத்துல போய் உங்களுக்கு நான் இடம் வாங்கி தரேன்னு சொல்லி இப்படி நியோமேக்ஸ் ஏமாத்தின ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் சொல்லி ஒரு பெரிய இது இருந்துச்சு. அதில் நம்ம முஸ்லீம் சமுதாயத்துகளும் ஏமாறுறாங்க, முஸ்லீம் அல்லாத மக்களும் நிறைய ஏமாறுறாங்க. அதுக்கெல்லாம் வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நிற்காது, நீதிமன்றத்தில் நின்னாலும் நிற்காது. எப்படி இந்த மக்கள் ஏமாறுறான்னு பாருங்க. அதே மாதிரி ஈமு கூலின்னு சொல்லி அதுல ஒரு நேரத்தில் பாத்தீங்கன்னா ஈமக்கொல்லி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் என்ன மக்கள் பாருங்க, நம்ம முஸ்லீம் மக்களே வந்து பொதுவா எல்லாருமே ஏமாறக்கூடாது. இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரைக்கும் அறிவுரை இருக்கு. நபிகள் நாயகம் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் வந்து ஒரு பொந்துல 2 வாட்டி கொட்டுப்படக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. தெரியாம ஒரு தப்புல இருந்தா திரும்ப அதே இதுல போய் விடக்கூடாது இல்ல. அப்போ ஒரு முஸ்லீம் ஏமாறாம இருக்கிறது ஒரு முஸ்லீமுடைய கடமை. ஒரு முஸ்லீம்னா அல்லாஹ்வை நம்புறது, மறுமையை நம்புறது மாதிரி ஏமாறாம இருக்கணும்ல. அப்போ வந்து இவங்க என்ன செய்யறாங்க, ஈம கோழின்னு கொண்டு போய் பணம் போடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரமலான் பண்டு சீட்டு போடுறாங்கல்ல, மாட்டு மத்தவர்கள் தீபாவளி பண்டு. அதாவது நீங்க தர்றது எனக்கு 5000 ரூபான்னு வைங்க, 100 பேர்ட்ட நான் வசூல் பண்ணேன்னா அது பெரிய அமௌண்ட் ஆயிருது இல்ல. அது தூக்கிட்டு அதை நினைச்சிருந்தாங்க ஓடக்கூடிய ஒரு நிலை ஆயிருது. அதே மாதிரி வந்து நகை சேமிப்பு அப்படின்னு சொல்லி நகை சேமிப்பு பணம்னு சொல்லி சில பேர்ட்ட பணத்தை கொடுத்து வச்சு அதுல ஏமாந்தவங்கலாம் நிறைய இருக்கிறாங்க. இதுல ஏமாறுறதுல 2 விதம் இருக்கு, நல்லா கவனிங்க பாருங்க. இப்போ என்கிட்ட வந்து 5 கோடி ரூபா இருக்குன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு, நான் 5 கோடி ரூபா சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ 5 கோடியிலேருந்து ஒரு 50 லட்சத்தை எடுத்து நான் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு போடுறேன்னு வைங்க, எனக்கு லாஸ் ஆனாலும் பிரச்சனையே கிடையாது இல்லையா, நஷ்டம்தான், ஆனால் பெரிய நஷ்டம் கிடையாது. என் வாழ்நாளிலேயே என்னுடைய பொருளாதாரத்தை அப்படியே கொண்டு போய் கொடுத்தேன், முழுசும் போயிடும், அவ்வளோதான். அந்த மாதிரி மக்கள் தான் 95% பேர். இந்த மாதிரி ஏமாறுறதுல பார்த்தீங்கன்னா முழு காசையும் கொண்டு கொடுத்தவங்க தான். நகையை நகை அந்த நகை இந்த நகைன்னு நிறைய வச்சுருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சேன்னு சொல்லி. மார்க்கத்தில் உள்ள விஷயம்னாலும் அவங்க சேர்த்து வச்ச எல்லாம் நகைலாம் இருக்கும்ல, எல்லா நகையும் கொண்டு போட்டு லாஸ்ட்ல குடும்பமே தற்கொலை பண்ணி செய்ய இலகுவா மக்கள்கிட்ட இன்னைக்கு என்ன தெரியுதான், இது மூலமா நம்ம தொடர்ச்சியாக நடக்கக்கூடியது
இதுல இருந்து நம்ம பொதுவா பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னா, இலகுவா பணம் சம்பாதிக்கிறது எப்படி, எந்த அது ஒரு ஒரு சிரமமும் இல்லாம சம்பாதிக்கணும், ஆனா அதிகமா சம்பாதிக்கணும், மிதமிஞ்சல் அளவுக்கு பொருளாதாரத்துல நம்ம வந்து மேம்பற்றணும், உடனே மேம்பற்றணும். அந்த பேராசை தான் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த மாதிரி தொடர்ச்சியா ஏமாறக்கூடிய நிகழ்வு நம்மளால பார்க்க எவ்வளவு முடியுது. விஷயம் பாருங்க, பேராசையினுடைய விளைவா கொண்டு போய் பணத்தை போடுறாங்க. ஏமாற்றக்கூடியவர்களுக்கு அதுவே முதலீடாக அமைஞ்சிருது. அதான் முதலீடே அதுதான். அதே மாதிரி பாருங்களேன், நகை சேமிப்பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் அந்த ஆம்வே பிஸ்னஸ்னு ஒன்று வந்துச்சு. ஆம்வே, ஆமாம், நீங்கள் 2 பேரை சேர்த்து விட்டா 2 4 ஆகும், 4 8 ஆகும், 4 9 16 ஆகும், 26 ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரமிப்பாக ஏற்படுத்துவானுங்க. அது ஒன்றுமே இல்லை. எனக்கு மாதம் நான் 40,000 ரூபா சம்பாதிப்பேன் கருவேப்பிலை வியாபாரத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்துட்டு 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு சொல்லி எங்கெல்லாம் கூட்டு போய் பார்த்தான். அது அவன் இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறான். எல்லாம் அது வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு தன்மையை தவிர தொழிலெல்லாம் விட்டுட்டு என்ன செய்வாங்க, 2 பேர் 4 பேரை சேர்த்து ஒரு பேஸ்ட்டு வந்து 150 ரூபா, ஒரு ப்ரெஸ்ஸு வந்து 200 ரூபா, எல்லாம் வாங்கி அதை யூஸ் எல்லாரும் வாங்க முடியாதுல்ல, ஒரு முறை வாங்குவாங்க. ஒரு முறை வாங்குவாங்க. இதுதான் என்னோட ஆம்புகளை ஏமாந்த ஒரு விஷயத்த பார்க்கணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா, விளம்பரத்தை பார்த்தாலே காசு வரும்னு ஒரு பிரச்சாரம் வந்துச்சு. விளம்பரத்தை பார்த்து எல்லா முஸ்லீம் பெண்கள்லாம் போய் அவங்கவுங்களாம் விளம்பரத்தை பார்த்து, நீங்கள் பாருங்க மாமி, நீங்கள் பாருங்க மச்சி, அவங்க இவங்கன்னு சொல்லி ஒரே வீடுகள்லாம் ஒரே இது ஒரு காசுக்காக வேண்டி 1 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒன்று கொண்டு போனாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நிகழ்வுலாம் இப்படி தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கிறதுல இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கத்தை வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடியவர்கள் தோற்றத்தை பார்க்குறாங்க. அவர் சொன்னால் இறையச்சத்தில் இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு, அழகா பேசுகிறாரு, இவரெல்லாம் பொய் சொல்லுவாரா, அப்ப இவரை நம்பி கொடுப்போம் அப்படின்ட்டு போய் இன்னைக்கு இந்த அப்துல் பாசித்ன்ற நபர்கிட்ட கூட, ஆமா, அப்துல் பாசித் புகாரி அப்படின்னு சொல்ற பேச்சுக்கள் வந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அந்த பேச்சுல மயங்கி இன்னைக்கு அவருடைய நிகழ்வை பார்த்தா தொடர்ச்சியா ஒருத்தர் வந்து சமூக வலைத்தளங்கள்ல மக்களை ஏமாற்ற நிகழ்வை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அதனுடைய பின்னணியை பார்த்தா என்னன்னு சொன்னா, அதுலயும் அப்படித்தான் மக்கள் வந்து இறையச்சத்தை வந்து அப்படி பேசுறாரு, அவர் ஏமாற்ற மாட்டார்னு போய் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, பணத்தை கொடுத்து ஏமாந்த நிகழ்வு இன்னைக்கு இருக்கு. அது சம்பந்தமாகவும் நம்ம டீட்டெயில் கலெக்ட் பண்ணோம். முதல்ல வந்து அவருன்னு ஒரு பெத்தரும் சேர்ந்து இவர் என்ன அடிப்படையில் சொன்னா, வியாபாரத்தில் போடுறோம், வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம், இம்போர்ட் பண்றோம், அதே மாதிரி வந்து சில தொழில்களை வந்து நம்ம என்ன செய்வோம், ஹோட்டல் தொழில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹோட்டலு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு இது மாதிரி பண்றோம்னு சொல்லி இந்த பயானில் வந்து நல்லா பயான் பண்ணுறக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சுன்னா மக்கள் என்ன செய்வாங்கன்னா, பயானை கேட்டு பயான் ஃபாலோ பண்ணுறது வேறு விஷயம். மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மனிதர்களை வந்து என்ன செய்கிறாங்க நம்பக்கூடிய நிலையும், அது கொஞ்சம் செல்வந்தர்களாக அவங்களுடைய அந்த வியூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் படைத்தவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க களம் இறங்கி பணி செய்யக்கூடிய தாவா பணி கிடையாது. அவங்க இந்த சாமானிய மக்கள் மாதிரி நம்மளே மாதிரி ஃபீல்டு ஒர்க்கர் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒயிட் காலர் மாதிரி இருந்து பண்ணக்கூடியவங்க. அவங்கள உள்ள பொருளாதாரத்தில் உள்ள பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஃபுல்லாக இது பண்ணி அவரு பணம் 75 கோடினா பார்த்துக்காங்களேன், எவ்வளோ பேர் பணம் போட்டுருப்பாங்க. அவர் இடையில ஒரு வெளிநாட்டுக்கு போன இடத்துலையும் மக்கள் சொல்றாங்க, நானும் பணம் கொடுத்தேன். முக்தி உமர் ஷரீஃபுடைய நண்பரிடத்துல அப்போ அவரு என்ன சொல்றாரு, என்கிட்ட கேட்காம இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இப்படிலாம் மக்கள் ஏமாறுறாங்க பாருங்க. இவ்வளவு கோடி ரூபாயை ஏமாறுறாங்கன்னா மக்களுடைய மனநிலைகள் தான் என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய பொருளாதார மோசடி. அவனுடைய வாழ்நாள் சில பேர் அடிப்படை, ஒருத்தர் செல்வந்தராக இருக்கிறவங்க கொடுத்துருப்பான், அதே மாதிரி அடிப்படையில் பொருளாதாரம் இல்லாதவங்க கொடுத்துருப்பானே, அவனுடைய பொருளாதாரமும் போயிருக்குமே, வாழ்நாளும் போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நபரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரே வார்த்தை, இந்த ஏமாத்துறதெல்லாம் ஒரே மாதிரி தான் வார்த்தை வச்சுருப்பாங்க. நல்லா விளங்கிக்காங்க. எப்படின்னு சொன்னால், நீதிமன்றத்து மூலியமாக வாங்கிக்காங்க, உங்களுக்கு வந்து சட்ட ரீதியாக பார்த்துக்காங்க. ஏமாத்துறவங்க ஒரே ஃபார்முலா தான். ரூபியா இருந்தாலும் அதான் சட்ட ரீதியாக பார்த்துக்காங்கன்னு, ராகத்தா இருந்தாலும் அவங்க குடும்பத்தார் எல்லாம் எல்லாமே கை வச்சுட்டாங்க, சட்ட ரீதியாக பார்த்துக்காங்கன்ட்டாங்க. அதே மாதிரி மியோ மேக்ஸ்னாலும் நீங்கள் சட்ட ரீதியாக பார்த்துக்காங்கன்ட்டாங்க. அப்துல் பாசித் புகாரியா இருந்தாலும் நீங்கள் சட்ட ரீதியாக பார்த்துக்காங்க. சட்ட ரீதியாக பார்த்துக்காங்கன்னா முதல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து இருந்தா தானே வாங்கி கொடுப்பாங்க. அவன் சொல்லுங்க, என்கிட்ட கேட்டால் கொடுத்த எந்த ஆதாரத்தில் கொடுத்தேன்னு. கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆதாரம் தானே. கண்டிப்பா ஆதாரம் இல்லாம நீங்க வந்து பணத்தை கொடுத்துக்கிட்டு எவ்வளவு கோர்ட்ல போய் நின்னாலும் நம்மளுடைய செலவு காசு தான் வீணா போகுமே தவிர ஒரு நயா பைசா வராது. 1-2 வேணா வரலாம். சும்மா ஒரு அந்த வழக்கு இருக்கு, இவங்க வந்து நிறைய செலவு பண்ணாங்கன்னு வைங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு ஒரு 1 லட்ச ரூபாய் சாங்ஷன் பண்ணுவானுங்க. ஏதாவது கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் கொடுத்து விடுவானுங்களே தவிர, இருந்தா எடுத்து கொடுப்பாங்க, இல்லைன்னா அதுவும் இல்லை.
அப்போ முதல்ல இந்த மக்கள், இந்த சமுதாயம், முஸ்லீம் சமுதாயம் உணர வேண்டியது என்ன, முஸ்லீம் சமுதாயம் தான் இதில் ஏமாறப்படுறது. நல்லா விளங்கிக்காங்க. மற்றவங்களும் ஏமாறுறாங்க. அவங்க வந்து மார்க் அடிப்படையில் ஏமாறுறது கிடையாது. நல்லா விளங்கிக்காங்க. மார்க் அடிப்படையில் ஏமாறுறதுல ஒரு பெரும்பாலும் முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்கள் ஈஸியா வந்து மார்க் அடிப்படையில் ஏமாத்துற ஒரு நல்லா பயான் பண்றாரு, ஏமாத்த மாட்டாரு. இவரு குரான் வசனத்தை பேசுறாரு, ஏமாத்த மாட்டாரு. அவரு தோற்றத்தை பார்த்தா அப்படி ஒரு இதா இருக்கு, தாடி வச்சிருக்காரு, தொப்பி போட்டிருக்காரு, ஜுப்பா போட்டிருக்காரு, ஏமாத்த மாட்டாரு இப்படின்னு வந்து தோற்றத்தை பாக்குறாங்க, பேச்ச பாக்குறாங்க. பேச்சுடைய அழகை பார்த்து இன்னைக்கு ஏமாந்து பல கோடி ரூபாய். அப்துல் பாசித்னு நம்ம ஒரு ஆள் சொல்றோம். கமாண்ட்ல போய் முக்தி உமர் போட்டிருக்கக்கூடிய கமாண்ட்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இது மாதிரி ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி வருது. நானும் ஏமாந்துருக்கேன். இல்ல வேற ஒரு ஆலிம்சாவும் இதே மாதிரி ஏமாத்திருக்கிறாரு, எங்கேயும் சீட்டு பண்டு பிடிக்கிறேன்னு சொல்லி இத்தனை லட்ச ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா கமாண்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியல, பெரிய லெவலுங்கிறதுனால நமக்கு வெளில வருது. சின்ன ஊர்களில் கூட என்ன செய்றாங்க, இது மாதிரி ஏமாற்றப்படுறாங்கன்னு சொன்னா இதுல முஸ்லீம் சமுதாயம் தானே விழிப்புணர்வோட இருக்கணும். கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. அப்போ மார்க்கத்தை சொல்றேங்கிற பேர்ல அவங்க என்ன செய்றாங்க, இது மாதிரியான இதுல திரட்டுறாங்கன்னு சொன்னா அது ரொம்ப கவனமாக இருக்கணும் முஸ்லீம் சமுதாயம். இது மாதிரி வாங்கிட்டு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மக்களை நடுத்தரில் விட்டுறாங்களா? அப்படி எதுவும் நடக்குதா? இல்லை உண்மையிலேயே அவங்க வந்து முதலீடு போட்டு அதில் ஏதாவது நஷ்டம் ஏற்படுறா? அப்படி நஷ்டம் ஏற்படுறதா இருந்தா, இப்போ கொடுக்க முடியாத நிகழ்வு நஷ்டம் ஏற்படுறதா இருந்தா இவங்களுடைய ஒப்பந்தம் அந்த மாதிரி இருந்திருக்கணும் தானே? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து லாபம் நஷ்டத்தில் பங்கு பெறுவதாக இருந்தா, இவர் நஷ்டமாறதா இருந்தா நஷ்ட கணக்கை காட்டிடலாம் உட்காந்து. ஆமா, நீங்க வந்து 5 கோடி கொடுத்தீங்க, நீங்க 1 கோடி கொடுத்தீங்க, நீங்க 1 கோடி கொடுத்தீங்க. நம்மளுடைய வியாபாரம், நான் வந்து ஹோட்டல்ல வியாபாரம் பண்ணேன், அதில் இவ்வளோ லாபம் வந்துச்சு, இவ்வளோ நஷ்டம் வந்துச்சு. நான் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணேன், இவ்வளோ லாபம் வந்துச்சு, இப்போ வந்து இவ்வளோ நஷ்டமாயிருச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா இது மார்க் அடிப்படையிலையும் கூடுமானதாக இருக்கும். லாப நஷ்டம்னா கூடும், லாப நஷ்டம்னா கூடும். இப்ப இதுல வந்து யாரும் ஏமாற்றப்படவும் மாட்டாங்க. இப்ப ஏமாற்றப்பட்டுட்டேன்ற ஒரு நிகழ்வு ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா அங்க ஒரு லாபம் தரன்றது மட்டும் பேசியிருப்பாங்க. அப்போ அது உண்மைதான், நீங்க சொல்றது 100% உண்மை. எப்படின்னா லாபம் மட்டும் தர்றேன்னு சொல்லி தான் மக்கள் என்ன செய்யறாங்கன்னா போடுறாங்க. அவர்கிட்ட கொடுத்தா நல்ல மனுஷன், நல்ல மனுஷன் சொன்னா வந்து அதுக்கு என்ன அளவுகோல், என்ன நல்ல மனுஷங்கிறதுக்கு அளவுகோல்னா தங்கத்தை கொடுத்துருவோம், வைரத்தை கொடுவோம், பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? விசாரிப்பாங்கல்ல. ஒரு பொண்ணு கொடுக்குறதா இருந்தால் விசாரிப்பாங்களா இல்லையா? அப்போ ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு லாபத்தை மட்டும் எதிர்பார்த்து அவங்க பொருளாதாரத்தை கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது நஷ்டம் வரக்கூடிய தொழிலை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் வரதான் செய்யும். ஒரு தொழிலை போட்டால் நஷ்டம் வரும். ஒரு பேச்சுக்கு அவங்க ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது நல்ல எண்ணத்தில் கூட ஆரம்பிச்சிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அல்லா தான் அறிவான். கெட்ட எண்ணத்தில் ஆரம்பிப்பவரும் இருப்பாங்க, நல்ல எண்ணத்தில் ஆரம்பிப்பவரும் இருப்பாங்க, ரெண்டுமே இருக்கும். நம்ம 100% கெட்ட எண்ணத்துலன்னு சொல்ல முடியாது. ஆனால் கைமீறிய பொருளாதாரம் வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு 10,000 ரூபாய்க்கு தான் நம்மளால ரொட்டேஷன் பண்ண முடியும்னா 10 லட்சம் நம்ம கையில் வந்துச்சுன்னா அது மீதி உள்ளதுக்கு நம்ம எப்படி லாபம் கொடுக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. இல்லை, வியாபாரம் நஷ்டம் வந்துச்சுன்னா பெரிய பெரிய ஜாம்புவானுங்களே வந்து பெரிய பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணுறாங்க, பெரிய அளவில் பண்ண அவங்களாலே திணறாங்க, அவங்களாலே முடியாது. இந்த பெரிய லாக்டவுன் அது இதுன்னு வந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான். அதோட பெரிய பொருளாதாரம் 25 ஸ்வீட் கடை வச்சுருந்தான் சென்னையில். கொரோனா வந்து அவ்வளோத்தையும் மூடிட்டு அவன் போய் இறந்துட்டான். திருநெல்வேலியில் இருட்டுக்கடை அல்வா தற்கொலை பண்ணி இறந்தாரு. பெரிய கம்பெனி, பெரிய கம்பெனியாலேயே முடியல. இந்த மாதிரியான ஆளுங்க அடுத்தவங்க பணத்தை வாங்கி செஞ்ச முடியுமா? இப்போ இவர்களுடைய இந்த பொருளாதாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபா வந்து ஏமாற்றப்படுறாங்க. ஏமாற்றப்பட்டவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஈமுக்கோழி, அது இது சீட்டு பண்டு, அந்த பண்ணை இறால் பண்ணை, இது பார்த்தீங்கன்னா விதவிதமான பேரில் வருவாங்க. ஆட்டு பண்ணை வைக்கிறேன், இப்போ ஆட்டு பண்ணை வேற, அது வேற நல்லா ஞாபகப்படுத்துறீங்க. நான் கூட சில விளம்பரங்கள்லாம் பார்த்தோம். இதுவும் இந்த மார்க்க ரீதியான உள்ள விஷயமா தான் இருக்கு. குர்பானிக்கு வந்து நாங்கள் வந்து உதவி செய்கிறோம், எல்லா மக்களையும் குர்பானி கொடுக்க வைப்பது தான் எங்களுடைய இலக்கு இப்படின்னு வந்து சில பேர் இப்படியும் வராங்களே. விளம்பரம் வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ணை, அப்புறம் வந்து ஃபேமஸாக இப்போ 2-3 ஆட்டு பண்ணை போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆட்டு பண்ணைங்கிற பேரில் நிறைய நடத்துகிறாங்க. நம்மளும் நிறைய செய்திகளை மாவட்டங்கள்லாம் செய்திகளை கேதர் பண்ணதில் நிறைய ஆட்டு பண்ணை நடத்துகிறாங்க. அதில் வந்து பெருசாக நடத்துகிறவங்களும் நடத்துகிறாங்க, சின்ன லெவல்லையும் நடத்துகிறாங்க. சும்மா ஒரு 200 ஆடு. அப்போ அதை நம்ம விசாரித்த விதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆட்டு பண்ணையில் ஒரு 200 ஆடு வளர்த்து அதில் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய இது எப்படி பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு 8,000 ரூபா வாங்கிக்கிறாங்க, அல்லது 10,000 ரூபா வாங்குறாங்க. 10,000 ரூபாங்கன்னா 40 கிலோ ஆடு தர்றாங்களாம். 8,000 ரூபா வாங்கினா 35 கிலோ 32 கிலோ ஆடு தராங்களாம். எப்போ? ஒரு வருஷம்.
அதாவது இந்த வருஷம் வாங்கினாங்கன்னு வைங்களேன், இப்போ 2027க்கு இப்போமே வாங்குறாங்க. இப்போ வாங்கிட்டா நம்மகிட்ட என்கிட்ட 10,000 ரூபா, அடுத்த வருஷம் குர்பானி கொடுக்குறது உங்கள்கிட்ட நான் 10,000 ரூபா வாங்கிட்டேன்னு வைங்களேன், நான் தான் ஆட்டு பண்ணி நடத்துகிறேன், உங்கள்கிட்ட 10,000 ரூபா நான் வாங்கிட்டேன், இதே மாதிரி எல்லாத்துலேயும் 10,000 ரூபா வாங்கிட்டேன். இது எப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் தருவேன்னு சொன்னால் 1 வருஷம் கழித்து ஆடாக தருவேன். எவ்வளோ ஆடாக தருவேன்னா 40 கிலோ ஆடு. அந்த 1 வருஷம் கழித்து அந்த ஆட்டினுடைய ரேட் எவ்வளோ தெரியுமா? பார்த்தா 20,000 ரூபா. நீங்கள் தந்தது எனக்கு 10,000, நான் உங்களுக்கு தர்றது 20,000 ரூபா, ரெட்டிப்பு மடங்காக என்ன செய்கிறேன்னா தரேன். சரியா? அப்போ இது ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிடுது, தொழில் மாதிரி. முதலில் போடுறீங்க, ரெண்டாவது லாபத்தோடு உங்களுக்கு தர்றேன் அப்படிங்கிறத ஒரு தன்மையில் தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆட்டு பண்ணைன்னு சொல்லி நிறைய நடத்துகிறாங்க. சில ஆட்டு பண்ணைகள் வந்து பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. எந்த அளவுக்கு பிரம்மாண்டம்னு சொன்னால் 7,000 8,000 ஆடு பிடிக்கிறாங்க. 7,000 8,000 ஆடுன்னு சொன்னால் ஒரு ஆட்டுக்கு 10,000 ரூபான்னா 8,000 ஆடுன்னா 8 கோடி ரூபா வரும். 8 கோடி ரூபா அளவுக்கு 2027க்கு இப்போவுமே என்ன செஞ்சாங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து 8 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருந்தாங்க. வசூல் பண்ணிட்டு இதே 1 வருஷம் ஆனோடனே 16 கோடியை விநியோகம் பண்ணுறாங்க. அப்படி வச்சுக்காங்க, ஒரு வருஷத்தில் 8 கோடி எவ்வளவு, 16 கோடியை விநியோகம் பண்ண செய்யப்படுகிறது. அதான் யதார்த்தம் தான், அப்படிதானே? 10,000ன்னா 20,000 ஆளை கொடுக்குறாங்கன்னா இப்போ 16 கோடி தானே அதை கொடுக்குற மாதிரி தானே அர்த்தம். மதிப்பை கொடுக்குறாங்க, அதே மதிப்பு டபுள், அப்படியே டபுள் ஆகுதுல்ல. இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்களுடைய அந்த விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வருது அப்படின்னு சொன்னால், ஏழைகளும் குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஹாஜத்து, எங்களுடைய விருப்பம். அதனால் ஏழைகள் நிறைய பேர் குர்பானி கொடுக்க முடியாமல் திணறுவாங்க, ஆட்டுக்கு குர்பானி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட அளவுக்கு பொருளாதாரம் இருக்காது. அதனால குர்பானி கொடுக்கறது கடமையா? ஏழைகளுக்கு பிறகு அதான், ஏழைகளுக்கு குர்பானி கொடுக்கறதே கடமை இல்லையே. கடமை இல்லையே, வசதி இருந்தால் தானே. ரெண்டே விஷயம் தானே. ஒன்று வந்து ஏழையாக இருப்பான், ஒருத்தன் பணக்காரர் இருப்பான். பணக்காரன் குர்பானி கொடுத்து அந்த குர்பானி யாரு கொடுப்பான்? ஏழைகளுக்கு கொடுக்கணும். ஏழை கொடுப்பான். அப்போ எல்லாரும் குர்பானி கொடுக்கணும்னா அப்போ கறி வாங்குறதுக்கு யார் இருக்கா? அது ஒரு நிலை கிடையாது. அது அல்லாம மாட்டினா அது வேற விஷயம். அப்போ ஏழைகளும் குர்பானி கொடுக்குறோங்கிறதுக்காக வேண்டி தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த மாதிரி வந்து இந்த திட்டத்தை அமைக்கிறோம். சரி, அது ஒரு விதத்தில் கூட ஓகேன்னு கூட, மார்க் அடிப்படையில் வந்து ஏழைகள் இயலாதவர்கள் கொடுக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. ஏதாவது ஒரு வழிகளில் கொடுக்கணும் கட்டாயமே கிடையாது. எனக்கு இருந்தால் கொடுக்கணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். இதாம்மா இருக்கும். இயலாதவர்களுக்கு அது கடமையே கிடையாது. தன்னளவில் சேர்த்து வச்சு கொடுக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு உண்டியல் வச்சுருக்கிறோம், அதை குர்பானி கொடுக்கணுன்னே மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் போட்டுக்கிட்டே வரோம், இல்லை வாரம் வாரம் டெய்லி கூட ஒரு அமௌண்ட் போட்டு வரோம். பக்ரீத் அந்த வர்றதுக்கு ஒரு மாதத்துக்கு மட்டும் அதை உண்டியில் எடுத்து அதில் போய் ஒரு ஆடு வாங்கி நம்ம குர்பானி கொடுத்தா தப்பே கிடையாது. அது அந்த சேமிப்பு பிரச்சனை கிடையாது. இவங்க என்ன செய்யணும்னா தன்னுடைய பொருளாதாரத்தை இன்னொரு இடத்துல கொடுக்குறாங்க. அது கூட ஒரு 10 ஆடு 20 ஆடு கிடையாது, 7,000 8,000 ஆடு 10,000 ஆடு கொடுக்கப்படுதுன்னா 10 கோடி ரூபாய் அங்கே வந்து முதலீடு செய்யப்படுது. யாருடைய பணம்? மக்களுடைய பணம், பொதுமக்களுடைய பணம். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் ஒரு ஆடு இந்த வருஷம் இப்போ 2026 எனக்கு நான் ஒரு ஆடு சேர்த்து எனக்கு நான் வந்து 10,000 ரூபா கொடுத்து எனக்கு 2027 40 கிலோ தந்துட்டீங்கன்னு வைங்க. இப்போ நான் அந்த குறிப்பிட்ட நபராகிய நான் வந்து என்ன செய்வேன்னா என் குடும்பத்தில் உள்ள 10 பேரை சேர்த்து விடுவேன். அப்போ ஒரு குடும்பத்து சார்பாக எவ்வளோ ஆகுதுன்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா முதலீடு பண்ணப்படுகிறது. அப்படிதான் அது என்ன செய்கிறாங்கன்னா விரிவுபடுத்தி இன்னைக்கு திருப்பூர், திருச்சி, மதுரை, சென்னை அங்கெங்கன்னு ஏராளமான இடங்கள்ல என்ன செய்கிறாங்கன்னா முகாமிட்டு இந்த பணத்தை கலெக்ஷன் பண்ணுறாங்க. பள்ளிவாசல்ல இருந்தே கலெக்ஷன் பண்ணுறாங்க. இது ஒரு விஷயம் வைங்களேன். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் 100 பேரை வந்து நாங்கள் உம்ராவுக்கு கூட்டு போகிறோம்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆசை வார்த்தை காட்டுறாங்க. உங்களுக்கு வந்து குழுக்கள் முறையில் அதை தரோம் இது தரோங்கிறாங்க. அப்போ இது எப்படி முடியும்? இது சாத்தியம். பேருக்கு 100 பேருக்கு இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட அதுவே 1 கோடி ஆயிடுச்சு. 1 கோடி ரூபா 1 கோடி ரூபா 100 பேருக்கு நீங்கள் உம்ரா கூட்டு போனீங்கன்னா 1 கோடி ரூபா ஆச்சு. அப்போ இதுலேயே நீங்கள் இதில் ஒரு 8 கோடினா அதில் 1 கோடி ரூபா இருக்கணும். இப்போ 8,000 ஆடுகளை மேய்ப்பவர்களுக்கு கூலி கொடுக்கணுமா இல்லையா? மாத சம்பளம் மாதம் எத்தனை பேர் தேவைப்படும்? அதை நம்ம ஒரு விவசாயிட்டே கேட்டோம், எவ்வளோ பேர் இந்த மாதிரி தேவைப்படும் எவ்வளோன்னு சொன்னால், எப்படி இருந்தாலும் ஒரு பண்ணைக்குன்னு சொல்லி ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கணும். அப்போ நிறைய பண்ண வச்சாங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி கூலி கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 15,000ன்னு சொன்னால் ஒரு 50 பேர்னா எவ்வளோ ஆச்சு? ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குல்ல. ஒரு பண்ணைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 ஆடு வைக்க முடியுமா? ஒரு 200 ஆடு வைக்க 200 ஆடு வைக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 500 ஆடு வச்சா கூட ஒரு பண்ணைக்கு 500 ஆடுன்றது உச்சபட்சம். இப்போ 7,000 ஆட்டுக்கு வந்து இவங்க வந்து 8,000 ஆடு. அப்போ இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 20 பண்ணைகள், 16லேருந்து ஆவரேஜாக ஒரு 20 பண்ணைகள் வந்து வச்சிருக்கணும்.
அப்ப 20 பண்ணைகள் இருக்கான்னு சொல்லி ஆய்வு பண்ணிட்டு தான் இன்னைக்கு போய் கொடுக்குறாங்களா என்ன? அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. யாரு அப்படி கொடுக்குறவங்களும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. வீடியோக்கள் மற்ற செய்திகளை பார்த்துட்டு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அது கெப்பாசிட்டி இருக்கணும்னு பார்க்கணும்ல மக்கள் பொதுவா. அது ஒண்ணு. இதுல இன்னொரு கேள்வி இருக்கு பாருங்க. இந்த கேள்விக்கு நானே உங்ககிட்ட கேள்வி, நீங்களே சொல்லுங்களேன். என்னன்னா, இப்ப நீங்க தான் பண்ண வச்சு நடத்துறீங்க ஒரு பேச்சுக்கு. இப்போ நீங்க வந்து என்ன செய்றீங்கன்னா 8000 பங்கு பிடிக்கிறீங்க, இல்லை 10,000 பங்கு பிடிக்கிறீங்க. இப்போ 8000 ஆடு இருக்கு, தமிழ்நாடு முழுவதும் இருக்குன்னு வைங்க. நீங்க நல்ல நோக்கத்தை தான் நீங்க பிடிச்சிருக்கீங்க, ரைட், அது ஓகே. இப்போ 8000 ஆடுல ஒரு 1000 ஆடு இறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? 1000 ஆடு இறந்து போச்சுன்னா அது இறக்காதுன்னு சொல்ல முடியுமா உங்களால? கண்டிப்பா இது இயற்கை பேரிடத்துல அப்படி வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா விவசாயிகளுக்கு நல்லா தெரியும். பிலிப்பைன்ஸ்ல திடீர்னு நிலநடுக்கம் வந்துச்சு. ஆமா. கேரளால இப்போ திடீர்னு நிலச்சரிவு வந்துச்சு. ஆமா. தமிழகத்துல அவ்வப்போது மழை அதிகமா பெஞ்சு பேரழிவு வரத்தான் செய்யுது. அப்போ அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அது நஷ்டத்துல வந்து சேர்க்கணும்ல. கண்டிப்பா. உங்களுக்கு அப்போ கொடுக்க முடியாத நிலை உருவாகிடும். ஒன்று நீங்கள் வந்து கோடீஸ்வரனாக இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 கோடிக்கு நீங்கள் வந்து முதல்ல எங்கள் மக்கள்கிட்ட பணம் வாங்குறீங்கன்னு வைங்க, நீங்கள் 50 கோடி ரூபா வச்சுருக்கணும். அப்போ இந்த பண்ணைகள் நடத்துகிறவங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ, அல்லது இவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, அதை நீங்கள் மக்கள் யாராச்சும் கேட்டாங்களா? அதை ஏமாற்றப்பட்டாலும் ரிகவரி பண்றதுக்கு ஒரு என்ன பண்ண முடியும் இருக்குதான்னு பார்க்கணும் மக்கள். ஆனா அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அது பண்ண முடியும். இன்னொன்று இதில் வந்த செய்தியில் இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? இந்த 100 பேர் உம்ரா கூட்டு போகிறாங்கிறாங்கல்ல, இந்த 100 பேர் உம்ரா கூட்டு போகிறதுலேயே உம்ரா சர்வீஸ் நடத்துகிறாங்களாம். அப்போ அந்த உம்ரா சர்வீஸில் போகும்போது ஒரு ஆள், ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு உம்ராக்கு செலக்ட் ஆச்சுன்னா மீதி 4 பேரையும் என்ன செய்வாங்க, கூட ஒரு 4 பேரை கூட்டு வாங்கும்பாங்க. அதில் உள்ள லாபத்திலேயே இதில் என்ன ஒரு வியாபாரம் மாதிரியான ஒரு தன்மை அதில் உருவாகும். ஒன்று. இன்னொன்று என்ன, பொதுவாகவே இன்னைக்கு உம்ரா சர்வீஸ்ல பல குறைபாடுகள் இருக்கு, பல ஏமாற்றப்படுறாங்க. அது ஜமாத்துக்கு புகாரெல்லாம் வந்து நம்ம பணத்தெல்லாம் திருப்பி வாங்கி மண்ணடியில் போய் ஜம்ஜம் தண்ணி வாங்கி கொடுத்த அதெல்லாம் உண்டு. ஆமா. இங்கே ஜம்ஜம் தண்ணியை கொடுத்துட்டு இதுதான் வந்து உம்ரா அழைச்சிட்டு போய் ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் ஆரம்பத்தில் நடந்தது. ஆமா ஆமா ஆமா. அப்படி வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த பெரிய லெவலில் பண்ணும்போது மாட்டிக்கிடுவாங்க. சம்மந்தப்பட்ட நபரே மாட்டிக்கிடுவார், அவருக்கே தெரியாது. அவர் அறியாமல் இப்போ நிறைய அழுத்தம், நிறைய பொருளாதாரம் வந்து குமியும் போது என்ன பண்ண முடியும்? அப்போ எதுலையாச்சும் போய் முதலீடு போடுவாங்க. என்கிட்ட 10 கோடி ரூபா வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரே நாள் தானே வருது. ஆமாம். இந்த குறிப்பிட்ட நாளில் தானே வந்துடுது. 10 கோடி ரூபா என்கிட்ட இப்போ வந்துடுச்சுன்னு வைங்க. நான் 10 கோடி ரூபாயில் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு ஆடு குட்டி வாங்குறேன், எல்லாம் வாங்கிட்டேன். மீதி 5 கோடி ரூபா இருக்குது. 5 கோடி ரூபாய் நான் என்ன சொன்னேன், ஏதாவது ஒரு முதலீடு போடணும் அப்படின்னு தோணாட்டா கூட, ஏன்னா அந்த லாபத்தை கொடுக்கணுங்கிற ஒரு நெருக்கடி வரும்போது போட வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும். அது நமக்கு தெரியாது, அவர் போடலான்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா அதுலேருந்து நமக்கு எடுக்க முடியலன்னு சொன்னால் மக்களுக்கு தான் வந்து பெரிய அளவில் இதாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது, சரியாக கூட நடக்கலாம். இப்போ சில பேர் வந்து 7 வருஷம் நாங்கள் 8 வருஷம் நாங்கள் நடத்துகிறோம், ஒரு சில வருஷம்தான் வந்து சர்வீஸில் எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு, ஆனால் வந்து விநியோகம் பண்ணிட்டோம், பெரிய அளவுலலாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம், இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ரெகுலராக இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அதிக பலுவை ஏற்றும் போது என்ன ஆகும்னா சமுதாயத்தினுடைய பிரச்சனையாக மாறிடும். அதாவது 7 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் பண்ணுறன்றவங்க ஆரம்பத்தில் பண்ணும்போது ஒரு 100 ஆடு பண்ணியிருப்பாங்க. ஆமாம், அது உண்மைதான். அதுல இருந்தாலும் ஒரு 200 ஆடு பண்ணியிருப்பாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி 8000 ஆடு 10,000 ஆடு 8000 ஆடு 7 வருஷத்துக்கு முன்னாடியே நான் 8000 ஆடு பண்ணேன், இப்போ நான் 8000 ஆடு பண்ணுறேன், எனக்கு எந்த சிக்கல் இல்லாமல் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியுமானா அப்படி சொல்ல முடியல. லிமிட்லாம் கிடையாது. இது வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேருங்கன்னு போட்டு அதுக்கு ஆட்களை சேர்க்குறாங்க, இதுக்குன்னே சேர்க்குறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா வர வர சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. சேரும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த பொருளாதார பெரிய அளவில் முதலீடு பண்ணுறவங்களாம் வந்து லிமிட்டே கிடையாது, ஆனால் நெருக்கடி கொடுப்பாங்க. உங்களுக்கு பொருளாதாரம் நிறைய இதில் முதலீடு போடுங்க, அதில் முதலீடு போடுங்கும் போது மனுஷன் தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆயிடும். அப்போ அந்த மாதிரியான நிலையில் இருந்துச்சுன்னா மக்கள் தான் என்ன செய்யணும்னா, நமக்கு மார்க்கத்தில் இது கடமையா, இஸ்லாமிய மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கத்தில் நம்ம தொழிலை நம்ம குறை சொல்லலை, மார்க்கத்தில் இது கடமையா, கடமை கிடையாது. மார்க்கம் இதை சொல்லலை. அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் வாலண்டியாக போய் பணத்தை கட்டி அப்புறம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஜமாத்தில் வந்து இந்த மாதிரி ஏமாந்துட்டோம் வச்சுட்டோன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை தேவையில்லை. அவங்களும் என்ன பார்க்கணுன்னா, நடத்தினவர்களும் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு லிமிட்டில் வச்சுக்கிடுவோம். ஒரு சின்ன அளவில் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை, பெரிய லெவலில் பண்ணி அதில் இன்னொரு குறைபாடும் இருக்குது. என்ன தெரியுமா, இவங்க வந்து மார்க்க செய்கிறங்கிறாங்கல்ல, நிறைய பேருக்கு வந்து குறிப்பிட்ட நாட்களில் குர்பானி கொடுக்க முடியாமல் குர்பானிக்கு பிறகு
ஆடு போய் சேர்ந்துருக்கு. சரி, அந்த மாதிரி இருக்கு. அப்போ அது விவாதத்து வம்பா போயிருது இல்லை? எதுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலையை சரி, உருவாக்கும்? இப்போ இதுக்கு வந்து என்ன தீர்வு? இப்போ அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு ஆட்டு பண்ணையில் உள்ளது ஒரு விளம்பரம் ஒன்று வருது. அதில் அவங்க என்ன விளம்பரம் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து 26 ஆண்டுகளாக வந்து நாங்கள் வந்து மக்கள் சேவையில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, உங்களுடைய பணத்தெல்லாம் எங்கிட்ட வந்து கொடுங்க. சரி, விளம்பரமே என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் பணத்தெல்லாம் எங்கிட்ட வந்து கொடுங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த பணத்தை வச்சு இடத்த வாங்குவோம், நிலத்தை வாங்குவோம். சரி, நிலத்தை விற்று உங்களுக்கு காசு தருவோம். 26 வருடமா 30 வருடமா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறாங்க. அப்போது மக்கள் என்ன செய்வாங்கன்னா, 26 வருடம் 30 வருடம் பண்ணுறாங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்துடுது இல்லை? அந்த நம்பிக்கையை தான் வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா விதைக்கிறாங்க மக்கள் மத்தியில். நல்லா விளங்கிக்காங்க. 26 வருடமாக இருந்தாலும் சரி, 30 வருடமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் நம்மகிட்ட கேட்குறாங்கன்னா அதுதான் பழகினோம். யோசிச்சு பார்க்கணும்ல. அவங்களே பண்ணி லாபத்தை கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே. காசு நம்மகிட்டே ஏன் கேட்குறாங்க? இவங்க ஆடு வளர்க்குறாங்க. ஆடு ஏன் காசு அவங்ககிட்ட காசு இருக்குன்னா அவங்களே வளர்த்து நாங்கள் 10,000 ரூபாய்க்கு ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு 2 ஆடு நாங்கள் வந்து 10,000 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியதானே. நம்ம காசை முதலீடு போடணும்னு அவங்க பண்ணும் போதே அதில் என்ன ஆயிடும், நம்மளால இது பண்ண முடியாது. ஒன்று இதுக்கு என்ன தீர்வு? அதாவது மார்க்கத்தை வச்சு முதலீடாக வச்சு ஏமாத்துறாங்க. மக்கள் பேச்சை பார்க்குறாங்க, ஆள் உடைய பார்க்குறாங்க, அவங்க பேசுகிற பேச்சை பார்க்குறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து ஏமாறக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து பார்க்கறது பொதுவாக இதில் வந்து என்னன்னு சொன்னால், வியாபார ரீதி தான் முதலீடு போடுறாங்க. ஆமாம். அப்போ வியாபார ரீதியாக இருந்தால் இதை சமுதாயம் எப்படி பார்க்கணும், மார்க் அடிப்படையில் இதை எப்படி பார்க்கணும், இதில் எப்படி மக்கள் விழிப்புணர்வோடு நடந்துக்கணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக. அதாவது முதல்ல வியாபார ரீதியாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறதா தான், அல்லாஹ் குர்ஆனில் வந்து 2வது அத்தியாயம் 282வது வசனத்தை எடுத்து படிங்க. அதில் வந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்க. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் குறிப்பிட்ட தவணை அடிப்படையில் ஒருவருக்கொருவர் கடன் கொடுத்து கொண்டால், வியாபாரம் கடன் மற்ற விஷயங்களாக இருந்தால் அதை வந்து எழுதி கொள்ளுங்கள். ஃபஸ்ட்டு எழுத சொல்கிறான். எழுதிடணும். இந்த எழுத்துங்கிறது என்னங்கிறதையும் விளங்கிக்கணும். சும்மா ஒரு வெத்து பேப்பரில் எழுதி தரதை பற்றி எல்லாம் சொல்லலை. அந்த எழுத்துக்கு வேல்யூஸ்ன்னு இருக்குதான்னு அர்த்தம். இந்த நம்ம எழுதுறோம் இல்லையா, அதுக்கு வந்து வேல்யூ இருக்கிற மாதிரி எழுதணும். அப்போ அந்த எழுத்து வந்து ஒரு கோர்ட்டில் கொடுத்தாலும் செல்லுபடியாகணும், ஸ்டேஷனில் கொடுத்தாலும் செல்லுபடியாகணும், ஒரு ஜமாத்தில் கொடுத்தாலும் செல்லுபடியாகணும். அப்படிப்பட்ட எழுத்தா எழுதணும். ஒப்பந்தம் தெளிவாக இருக்கணும். ஒப்பந்தம் தெளிவாக இருக்கணும். எழுதி கொள்ளுங்கள். உங்களுக்கிடையே எழுதுபவர் நேர்மையான முறையில் எழுதட்டும். நேர்மையாக எழுதிக்காங்க. அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை போன்று எழுதுவதற்கு அந்த எழுத்தர் மறுக்காது எழுதி கொள்ளட்டும். கடன் பெற்றவர் எழுதுவதற்கான வாசகத்தை சொல்லட்டும். இது ரொம்ப அற்புதமான ஒரு வாசகம். பார்த்துக்காங்க. இதில் பாருங்க, கடன் பெற்றவர் யார் கடன் பெறாரோ, இப்போ நீங்கள் தான் கடன் பெறீங்கன்னு வைங்களேன், வாசகம் யார் சொல்லணும்? நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து இஷ்டத்துக்கு எழுதிக்கிடலாம், அப்படி கிடையாது. கடன் கொடுத்தவர் தான் என்ன செய்யணும்? வாசகத்தை எழுதணும். அப்போ நீங்கள் வந்து பொருளாதாரத்தை கொண்டு ஒரு இடத்துல முதலீடு போடுறீங்கன்னா அவன் கடன் வாங்குறான். அது எந்த கம்பெனியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாக இருந்தாலும், ரூபி கீபி அது இதுன்னு எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாரும் நம்மகிட்ட இருந்து காசை வாங்க தானே செய்கிறாங்க. அப்போ அவன் கடன் வாங்குறான், நம்ம கடன் கொடுக்குறோம். முதலீடுன்னு அது பேர் முதலீடுன்னு வச்சுக்கிட்டா கூட நம்முடைய காசு தானே அது. கண்டிப்பா. அப்போ நம்ம விரும்புகிற மாதிரி எழுத்து இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது அந்த எழுத்து செல்லுபடியாக இருக்கிறான்னு பார்க்கணுங்கிறதையும் குர்ஆனுடைய வசனம் அழகா சொல்லுது பாருங்க. கடன் பெற்றவர் எழுதுவதற்கு உண்டான வாசகத்தை சொல்லட்டும். அவர் தனது இறைவனாகிய அல்லாஹுவை அஞ்சு நடந்து கொள்ளட்டும். அவர் அதிலிருந்து எதையும் குறைத்து விட வேண்டாம். கடன் பெற்றவர் விவரம் அறியாதவராகவோ அல்லது பலகினவராகவோ அல்லது வாசகம் சொல்வதற்கு இயலாதவராகவோ இருந்தால், எவ்வளவு அழகான நுணுக்கமான வார்த்தை பாருங்க. மக்கள்ல பல விதமா இருப்பாங்க. எப்படி எல்லாத்தையும் டோட்டலா உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் மொத்தமா அந்த 3 வரியில சேர்த்துட்டான் பாருங்க. அப்ப கடன் பெற்றவர் விவரம் அறியாதவராகவோ பலகினராகவோ அல்லது வாசகம் சொல்ல இயலாதவராகவோ இருந்தால் அவருடைய பொறுப்பாளர் நேர்மையான வாசகத்தை சொல்லட்டும். அப்ப என்ன பொறுப்பாளர்னா இதுல யார் வந்துருதா? வக்கீல், வழக்கறிஞர்கள் யாரையாச்சும் வச்சுக்கிட்டு வாசகத்தை பணம் கொடுக்க போறீங்களா? ஏன் வக்கீல கூட்டு வர்றேன், ஒரு பொறுப்பாளர் வந்துருந்தாங்கல்ல, வக்கீல கூட்டு வந்துட்டு அந்த வாசகத்தை எழுதுறேன் அப்படின்னு சொன்னா அந்த எந்த கம்பெனியாச்சும் ஒரு கம்பெனியும் காசு வாங்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. அதான் எல்லாம் அழகா சொல்றான் பாருங்க. அதை எழுதட்டும். உங்களில் 2 ஆண்கள் சாட்சிகள் ஆக்கி கொள்ளுங்கள். 2 ஆண் இல்லை என்றால் சாட்சிகளில் நீங்கள் பொருந்தி கொள்ளும் ஒரு ஆணையும் 2 பெண்களையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் அவ்விருவரில் ஒருத்தி தவறிழைத்தால் மற்றொருத்தி அவர்களுக்கு நினைவுபடுத்துவாள். சாட்சிகள் அழைக்கப்படும் போது மறுக்கப்பட வேண்டாம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. கடன் தொகை சிறியதாயினாலும் பெரியதாயினும்
ரொம்ப பெருசாக இருந்தாலும் சரி சிறியதாக இருந்தாலும் தவணை குறிப்பிடப்பட்டு அதை எழுதி கொள்வதில் அலட்சியம் காட்டாதீர்கள். எழுதுறத கண்டிப்பா மஸ்ட் ஆக்கிட்டாங்க. சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி முதல்ல எழுத்து இருக்கணும். எழுத்து இல்லைன்னா உங்களுக்கு அது உங்கள் சொத்தே கிடையாது. 5 லட்ச ரூபா சும்மா கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம், 10 லட்ச ரூபா சும்மா கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏமாத்துறதுக்கு வழிவகை அமைச்சு கொடுத்து. ஆமாம், அப்படி நீங்கள் எந்த ஒரு நீங்கள் ஆட்டு பண்ணையும் இங்கே கவர்மெண்டுடைய முத்திரை பெறாத தான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி பண்ணி பாருங்கள். எதுவாக எந்த துறையாக இருந்தாலும் சரி, அப்துல் பாசித் புகாரிக்கு பணம் கொடுக்குறதா இருந்தாலும் எழுதிட்டு கரெக்டாக பக்காவாக எழுதி கொடுத்தா அவங்க எவ்வளோ பெரிய மோசடி நடக்குமா? கண்டிப்பாக. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் அழகான முறையில் என்ன செய்யறான்னா, இன்னும் அது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தில் சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. எழுதுறதுல நீங்கள் சோம்பல் கொள்ளக்கூடாது, கண்டிப்பாக எழுதணும் அப்படின்னு நல்லா சொல்கிறோம். இது ஒரு வியாபாரத்தில் நம்ம எப்படி இன்க்ளூட் ஆன வியாபாரம் தான். இது நல்லா விளங்கிக்காங்க. மார்க்குன்னு சொன்னால் கூட இது வியாபாரம் தான். அப்போ நீங்கள் ஆடாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி வியாபாரத்தில் ஒருத்தர் போய் நம்ம பணம் முதலீடு போடுறதா இருந்தால் அதுக்கு என்னென்ன ஷரத்துக்கள்லாம் இருக்குது அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அரசு நிறைய சொல்லுது. இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்களை தான் அரசு விரிவாக சொல்லுது. இப்போ முதலீடு ஒரு ஆள்கிட்ட போய் போடுறேன்னா எல்லாம் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி ஒரே கேள்வி தான் கேட்பான். நீங்கள் எங்கே வேணாலும் போய் வரீங்க, எந்த ஸ்டேஷனில் பார்க்கணும், ஒரே கேள்வி. நானே நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். உனக்கு எங்கே அறிவு போச்சுமா? போலீஸ் கேட்குற கேள்வி கேள்வி தான் கேட்பான். அவன் தரேன்னு சொன்னா உனக்கு எங்கே அறிவு போச்சுமா? நீ யோசிக்க மாட்டியா? நீ யோசிக்க மாட்டேன், அப்படிதான் கேட்பான். நீங்கள் எங்கே போனாலும் சரி இந்த கேள்வி கேட்காம நகரவே முடியாது. எப்படிமா தர முடியுமா? மாதம் 6000 ரூபாய் எப்படிமா தர முடியும்? 1 லட்ச ரூபாய்க்கு மாதம் 6000 ரூபாய் தருவாங்கன்னு கொடுத்தங்கிறீங்க, எப்படி தர முடியும்? உனக்கு எங்கே அறிவு போச்சு அப்படின்னு தான் கேட்பான். ஃபஸ்ட்டு இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்காத ஸ்டேஷனே இருக்காது. இந்த கேள்வியை கேட்டோடனே பாதி பேர் பணத்தை விட்டுட்டு ஓடிடுவான். இப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ முதல்ல கவர்மெண்ட் ரீதியாக செல்லுபடி ஆகிறது தான் நம்ம இங்கே கொடுக்கணுமே தவிர கவர்மெண்ட் ரீதியாக இல்லாமல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. ஒரு வியாபாரத்தில் நீங்கள் முதலீடு போடவே கூடாது. எதில் இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கூடுமா கூடாதுங்கிறது வேற விஷயம். மார்க்கெட்டில் அதுக்கு தனி இது இருக்குது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் உள்ளது கவர்மெண்ட் ரீதியாக செல்லுபடி ஆகுது இல்லையா? ஷேர் மார்க்கெட்டில் போடக்கூடிய முதலீடு கவர்மெண்ட் ரீதியாக செல்லுபடி ஆகும், அதை கியூர் பண்ண முடியும். ஆனால் இதில் போடக்கூடிய முதலீடு பண்ண முடியாது. அப்போ அதை முதல்ல கவர்மெண்ட் ரீதியாக செல்லுபடியாகாத ஒரு விஷயத்த என்ன செய்யக்கூடாது. நாம் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்சு ஒரு ஆள் கையில் கொண்டு கொடுக்குற மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது என்ன மார்க்கு அடிப்படையில் என்னன்னு சொன்னால், ஒன்று பேராசை. செல்வந்தர்கள் செல்வத்தை பெருக்கிக் கொள்வதற்கான பேராசை. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா பணத்தை கொண்டு போய் போடுவாங்க, போயிடும். ஏன்னா ஒரே ஆள் 5 கோடி ரூபா கொடுத்துருக்காரு, அவர் என்ன ஏழை? அவரு பெரிய கோடீஸ்வரர் தானே. அப்போ பேராசை பெருநஷ்டமாக ஆயிடுது. இது ஒரு விஷயம். அப்போ மார்க் அடிப்படையில் அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை தன்னிறைவோடு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணுமே தவிர பேராசையின் மூலியமாக பொருளாதாரத்தை அதிகமாக திரட்டுறது உங்களுடைய நேர்வழியை விட்டு திருப்பி விட்டதுன்னு நல்லா சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மக்காபிர். மண்ணறைகளை சந்திக்கிற வரைக்கும் மனிதன் காசு மேலே உள்ள முகத்தினால அவன் திசை திரும்பி போயிடுதான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். அப்போ இவங்க பேராசையினால கொண்டு போய் நினைச்சாங்க பொருளாதாரத்தை போடுறாங்க. இது ஒரு விஷயம். அதனால் பேராசை கொண்டவங்க பொருளாதாரம் போயிட்டாங்கன்னா அது கிடைக்கலன்னா அது அவங்களுடைய அது கூட மார்க்கத்தில் கூடாது. ரெண்டாவது என்னென்னா, ஏழையாக இருக்கிறவங்க நம்ம பொருளாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு இது ஒரு வழி அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் போடுறாங்க. சோம்பேறித்தனமாக என்ன செய்கிறாங்கன்னா முதலீடு போட்டால் நமக்கு கிடைக்கும்னு ஒரு ஆசை. அது ஒரு ஆசை தான். ஆனால் அவங்க ஏழை. ஒருத்தர் பணக்காரர் போடுறாருன்னு ஒருத்தர் ஏழையாக போடுறாரு. இப்போ ஏழையாக இருக்கிறது என்ன பாவமா கொடூரமானதா கொலகார இதா? ஏழையாக இருக்கிறது ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. மார்க்கத்து ரசூல்லாவே ஏழையாக தான் இருந்தாங்க. அப்போ ஏழையாக இருக்கக்கூடிய தன்மையில் உள்ளவங்க நம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் மட்டுமா ஒருத்தர் போய் கொடுத்தேன்னு சொன்னால் இதில் என்ன செய்வாங்க தெரியுமா? பக்கத்துட்ட காட்ட நகையெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. அதாவது நகையை இவங்க வாங்கிக்கிறது லாபம் கிடைக்கும். இப்போ போச்சுன்னு வைங்களேன், மொத்தமாக போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வாழ்நாள் முழுவதும் இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இவங்க ஏழையாக இருந்துக்கிட்டு இவங்களுடைய மொத்த பொருளாதாரத்தை கொண்டு கொடுக்குறாங்க பாருங்க. இது மார்க் அடிப்படையில் மிகப்பெரிய தப்பு. நம்மகிட்ட அல்லாஹ் என்ன தந்திருக்கிறானோ அதை வைத்து செயல்படலாம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பொருளாதாரத்தை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இது மாதிரியான வியாபாரம் தொழில் இது மாதிரிலாம் அல்லாஹ் பேரை சொல்லி நம்மகிட்ட சொன்னாங்கன்னு சொன்னால் நம்ம நம்பக்கூடாது. அல்லாஹ் பேரை சொல்லி சொன்னால் நம்பணும்னா அல்லாஹ் குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்கள் மூலம் அறிவுறுத்தப்பட்டால் செவிடர்களாக விழமாட்டார்கள், சிந்திப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய வசனத்தை சொல்லி தான் ஒருத்தர் அறிவுறுத்துறான் நமக்கு, வேற ஒன்றும் இல்லை. குர்ஆனுடைய வசனத்தை சொல்லி தான் நம்மகிட்ட சொல்றாங்க. அப்போ இவர் மார்க்கத்தை சொல்லி
அல்லது வந்து குர்பானி எல்லாரும் கொடுக்கணுங்கிற ஹாஜத்து, இல்லை வந்து உங்களுக்கு வட்டி இல்லாத கடன் திட்டம், இப்படி தானே வராங்க. வட்டி இல்லாத கடன் திட்டம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன ஆகுது, ஈமானோடு சம்மந்தப்படுத்தப்பட்டது இல்லை. சிந்திக்கணும். அல்லாஹ் சொல்ற அந்த சிந்தனை வேணும். சிந்தனை மதங்கடிக்கப்பட்டா ஏமாற்றப்படக்கூடிய அவலங்கள் தொடர்ச்சியாக நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது தான் நம்ம இதிலேருந்து பார்க்க முடியுது. இப்போ மக்கள் வந்து இது போன்ற முதலீடுகளில் ஈடுபடுறது வந்து இலகுவாக வந்து பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் போடக்கூடிய நிகழ்வு இருக்குது. ஆனால் அதையே இன்னைக்கு வந்து ஏமாற்றக்கூடியவர்கள் ஒரு காரணியாக அமைத்து கொண்டு ஏமாற்றக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு தொடர்ச்சியாக நடக்குது. இந்த நிகழ்வு மூலமாக மக்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது ஒரு விழிப்புணர்வு. ஒரு வியாபார ரீதியாக போடப்பட்டால் மார்க் அடிப்படையில் யோசிங்க, சமுதாய அடிப்படையில் யோசிங்க, நாட்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வின் அடிப்படையில் யோசிங்க. அல்லாஹ் சொல்வதை போன்று சிந்தனை செய்து அது சரியாக இருக்குமா? வியாபாரம் என்றால் லாபம் நஷ்டம் அடிப்படையில் நீங்கள் பங்குதாரராக சேரணும். அதே மாதிரி இன்னைக்கு லாபம் தரக்கூடிய வியாபாரத்தில் மார்க்கத்தை இன்னைக்கு நுழைக்கிறாங்கன்னு சொன்னால் நிர்பந்தம் என் மார்க்கம் நம்மளுக்கு செய்யலை. இப்போ குர்பானி விஷயமாக இருக்கட்டும், மற்ற இன்னைக்கு வட்டி இல்லாமல் நம்ம வந்து நகையை வைக்கணும்னு போகிறாங்க. அதை வித்துட்டு கூட அழகாக என்ன பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக வேற ஒரு வியாபாரமோ இல்லை நம்மளுக்கு ஒரு தேவைக்கு வீடு கட்டணும்னு தான் நகையை வைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா நகையை வந்து வீடு கட்டணும்னு வச்சுட்டு வீடை கட்டுறாங்க, அதுக்கப்புறம் மீட்கணும்னு நினைக்கிறாங்க. அது வித்துட்டு வீட்டை கட்டியிருந்தா இன்றைக்கி பாதுகாக்கப்பட்டிருக்கும். மார்க்க விஷயத்துலையும் நீங்கள் சரியாக நடக்கணும்னு நினச்சா இன்னைக்கு அதை இந்த மாதிரி ஏமாற்றக்கூடியவர்கள் உள்ள நுழையக்கூடிய நிகழ்வுலாம் இருக்குது. ஆகையால் இதன் மூலம் நாங்கள் தெரிவிக்கக்கூடியது, ஏமாற்றக்கூடியவர்கள் அதிகமாக வருவாங்க, பல வகையில் வருவாங்க. நாம் அதில் தெளிவாக அதில் இருந்தோம் என்றால் மார்க்க அடிப்படையிலையும் அல்லாஹ் சொல்வதை போது சிந்தித்து செயல்பட்டால் ஏமாறுவது தவிர்க்கப்படும் என்பதுதான் இதன் மூலம் நம்ம தெரிவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.